இந்தியாவே வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கொண்டாட்டங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. எல்லா யுகத்திலையும் வந்து விநாயகர் இருக்காரு. விநாயகரை எல்லா இடத்துலையும் கும்பிடுறாங்க. கணேஷ் சதுர்த்தி அப்படிங்கிறது ஆல் ஓவர் த இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டும் கூட. எறும்பு முதல் யானை வரை விநாயகரின் அம்சம், அருகம்புல் முதல் அரசமரம் வரை விநாயகரின் இருப்பிடம், விலங்கு முதல் தேவர் வரை விநாயகரின் திருவுருவம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருமே விநாயகரை வந்து ரொம்பவே விரும்பி கும்பிடுவாங்க, வீட்டில் செலவச்சு கும்பிடுவாங்க. ஸோ ஒரு ராசிக்காரங்களும் அந்த வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த விநாயகர் பெருமான் துன்பத்தை நீக்க வந்துட்டார். அப்போ துன்பம் அப்படின்னா என்ன? எல்லா விதமான துன்பங்களும் நீங்கள் இந்த விநாயகர் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று அந்த கணபதியை முழுமுதற் கடவுளாக நினச்சி நீங்கள் அவர் வழிபாடு செய்யும்போது இன்னும் வெற்றி மேல் வெற்றிகள் உங்களுக்கு குவியும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திரு அருண் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பேச போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம இந்தியாவே வந்து ரொம்ப ஒரு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கொண்டாட்டங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வந்து வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் சார். ஒரு ராசிக்குமே சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த வருடம் வந்து 2025 விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் 27, 2025 புதன்கிழமை அப்போ வருது. அப்போது விநாயகர் அப்படின்னாலே முழு முதற் கடவுள். எதை ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம அவரை அந்த ஊ போட்டு ஆரம்பிப்போம், அவரை வேண்டிட்டு தான் எந்த காரியமும் பண்ணுவோம் அப்படின்லாம். இப்போ ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா கிருத யுகத்தில் காசியப்ப முனிவரின் பிள்ளையாக விநாயகர் இருந்திருக்காரு. அடுத்து திரேதா யுகத்தில் அம்பிகையின் பிள்ளையாகவும், துவாபர யுகத்தில் கஜானனாகவும், இந்த கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த பிள்ளையாக விநாயகர் இருக்கிறார். அப்போ எல்லா யுகத்துலேயும் வந்து விநாயகர் இருக்கார். விநாயகரை எல்லா இடத்துலையும் கும்பிடுறாங்க. கணேஷ் சதுர்த்தி அப்படிங்கிறது ஆல் ஓவர் த இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டும் கூட. இப்போது விநாயகர் அப்படின்னு பார்த்தா இன்னும் அவருக்கு சிறப்புகள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். எறும்பு முதல் யானை வரை விநாயகரின் அம்சம், அருகம்புல் முதல் அரசமரம் வரை விநாயகரின் இருப்பிடம், விலங்கு முதல் தேவர் வரை விநாயகரின் திருவுருவம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஜோதிட ரீதியாக எடுத்துக்கணுன்னா கேது பகவானின் அதிதேவதை விநாயகர். அப்போ கேது அப்படின்னா என்ன? ஒரு தீமை செய்யக்கூடிய கிரகம். அப்போ கேது கெடுப்பான், கேது கேவலத்தை உண்டு பண்ணுவான், கேது கடன், கேது அவப்பெயர், கேது வந்து லாஸு, கேது கெட்ட பெயர், அப்போ வெறுமை கேது, அப்போ இந்த பிரிவினை கேது. அப்போ இதுக்கு அதிபதி யார் இருக்கிறாங்க? விநாயகர் இருக்கார். அப்போ எனக்கு இந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா யாரை கும்பிடணும்? விநாயகர் கும்பிடணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எந்த டயத்தில் அவரை கும்பிட்டா இன்னும் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்? விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி அன்று சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதை ராசிப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, விநாயகர் அப்படின்னாலே நிறைய செல்வம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். எல்லாருமே விநாயகரை வந்து ரொம்பவே விரும்பி கும்பிடுவாங்க, வீட்டில் செலவச்சு கும்பிடுவாங்க. அதை வந்து கரைக்க போகும்போது குடும்பத்தோடு சேர்ந்து போய் அந்த நாளே வந்து ஒரு கோலாகலமாக இருக்கும். ஸோ ஒரு ராசிக்காரங்களும் அந்த வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். முதலாவது வந்து மேஷராசிக்காரங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று எப்படி விநாயகரை வழிபாடணுன்னா, மேஷராசிக்காரங்க அப்படின்னாலே கடின உழைப்பாளிகள். அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பணத்தட்டுப்பாடு, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அதுதான் இவங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு வெல்லம் நைவேத்தியம் செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரும். அடுத்து மேஷராசிக்காரங்க கும்பிட வேண்டிய கணபதி அப்படின்னா பால கணபதி. அப்போ பால கணபதியோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் நேரில் அங்கே உங்கள் பக்கத்தில் ஆலயம் இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த பால கணபதியை நீங்கள் ஃபோன்லேயே பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கிடைக்கும். அடுத்ததான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் பெருமான் துன்பத்தை நீக்க வந்துட்டார். அப்போ துன்பம் அப்படின்னா என்ன? எல்லா விதமான துன்பங்களும் நீங்கள் இந்த விநாயகர் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று ருத்ராட்ச மணிகளை கொண்டு, அப்போ 11 ருத்ராட்சம் மணிகள் வாங்கி அவருக்கு சமர்ப்பித்து அவரை வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்குவார்.
நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா பக்த கணபதி. அப்போ பக்த கணபதியோட ஃபோட்டோவை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி அன்றைய விநாயகர் சதுர்த்தியோட நாளில் அவரை பார்த்து நீங்கள் உங்களோட வேண்டுதலை கும்பிட்டு நீங்கள் இப்போ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கி ஒரு வளமான வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க. அடுத்ததாக வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ நன்மதிப்பு உயரவும், உங்களுடைய பெயர் புகழ் மேலோங்கவும், அடுத்து தடைகள் நீங்கி காரிய தடைகள் நீங்கி வெற்றி பெறவும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு அப்போ கொய்யா பழத்தை வந்து கட் பண்ணி பக்தர்களுக்கு பிரசாதமாக வைக்கலாம். அடுத்து கொய்யா பழத்தை வந்து விநாயகர் பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுடைய தடைகள் நீங்கி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா சக்தி கணபதி. அப்போ சக்தி கணபதியோட ஃபோட்டோ நெட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த கணபதியை முழுமுதற் கடவுளாக நினச்சி நீங்கள் அவர் வழிபாடு செய்யும்போது இன்னும் வெற்றி மேல் வெற்றிகள் உங்களுக்கு குவியும். அடுத்து வந்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு கடுமையான இலக்குகளை அடையவும், அடுத்து வேலையில் முன்னேற்றம் ஏற்படவும், செல்வம் உயரவும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு பொரி நெய்வேத்தியம் செய்து அடுத்து பொரியை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது வந்து உங்களுக்கு நல்ல நன்மையான விஷயத்தை வந்து இந்த அடுத்த ஒரு வருட காலத்துக்கு கொடுக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா சித்தி விநாயகர். அப்போ அவருடைய ஃபோட்டோ வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி அவரை மனதார வேண்டி அவரை நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே அடுத்த ஒரு வருஷத்தில் நடந்துடும். அடுத்ததாக வந்து சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும், எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையில் ரொம்ப காலமாக நான் தத்தளிச்சிட்டு இருக்கேன், அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று மாதுளம் பழம் விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து படைத்து மாதுளம் பழத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கொடுத்தாலே போதும். அந்த மாதிரி மாதுளம் பழம் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் விநாயகர் பெருமான் மனமோ வந்து உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை வந்து தீர்க்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட மகா கணபதியின் படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவரை பார்த்து கும்பிடும்போது உங்களுடைய பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரம் தீர்றதுக்கான வழிவகை வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பிறக்கும். அடுத்ததாக வந்து கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களை சுற்றி நிறைய எதிர்மறை செயல்கள், எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவிட்டி உங்களை சூழ்ந்திருக்கு. அந்த எதிர்மறை செயல்கள், எண்ணங்கள், விஷயங்கள் நீங்கவும், வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடைபெறவும், தடை பெற்ற சுபகாரியங்கள் நடக்கவும், அடுத்து ஒரு பணியிட நல்ல மாற்றமும், அடுத்து ஒரு இருப்பிட நல்ல மாற்றமும், வேலையில் உயர்வு, திருமணம், அடுத்து உறவுகளுக்குள் மேன்மை இதெல்லாம் நடைபெற நீங்கள் வந்து விளாம்பழம் கொண்டு விநாயகர் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபாடு செய்யணும். விளாம்பழத்தை விநாயகருக்கு படைக்கலாம், பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா ஷிப்ர கணபதி. அவருடைய ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி அவரை பார்த்து விநாயகர் சதுர்த்தி அன்று கும்பிட்டீங்கன்னா உங்களோட ஆசைகள்லாம் சீக்கிரம் வந்து நிறைவேறும். அடுத்து வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து தடைகள் நீங்கவும், அடுத்து உடல் நலனின் முன்னேற்றம் ஏற்படவும், விநாயகரை விநாயகர் சதுர்த்தி அன்று அவல் படைத்து, அப்போ அவளை வந்து அப்படியே நீங்கள் அவளை கூட வைக்கலாம். அவளில் ஏதாவது பிரசாதம் செஞ்சு இனிப்போ காரமாக பண்ணி அவருக்கு படையல் போட்டு அவரை வழிபாடு செய்யலாம். பக்தர்களுக்கும் பிரசாதமாக தரலாம். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிடும், தடைகள்லாம் நீங்கிடும். நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா விக்னராஜா கணபதி. அவருடைய படத்தை நெட்டில் டவுன்லோட் பண்ணி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி நல்லா வளமான வாழ்க்கை வாழவிருக்கீங்க. அடுத்து வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபட, மனச்சோர்வான கஷ்டமான ஒரு இருக்கிற மனம் வந்து ஒரு நல்ல நிம்மதி பெற நீங்கள் வந்து விநாயகர் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று லட்டு நெய்வேத்தியம் செய்து லட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா சிருஷ்டி கணபதி. அவருடைய ஃபோட்டோவை நெட்டில் டவுன்லோட் பண்ணி அவரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கி அடுத்து ஒரு நல்ல வளமான எதிர்காலம் உங்களுக்கு தெரியும், அதுக்கான வழிவகையும் பிறக்கும். அடுத்து வந்து தனுசு ராசி. ஓகே, தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரவும், அடுத்து தடைகள் நீங்கி உங்களுடைய பிஸ்னஸில் செல்வம் உயரவும், வருமானம் வேலையில் உயரவும், ப்ரொமோஷன் நமக்கு எதுலேயே இன்கம் வருமோ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளை கொடுக்க விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை மஞ்சள் வாழைப்பழம் நெய்வேத்தியமாக படைத்து, இல்லைன்னா அவருக்கு படையல் போட்டோ, இல்லைன்னா பக்தர்களுக்கு அந்த மஞ்சள் வாழைப்பழம் பிரசாதமாக கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனையை தீர்ந்து பிரயாணத்தில் நிறைய இருக்கிறவங்க உங்களுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கு இந்த வழிவகை செய்வார்.
நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா துல்முக கணபதி. அவருடைய ஃபோட்டோவை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவரை கும்பிடும்போது உங்களுடைய பிரயாணம் அனைத்துமே வெற்றியை தரும், செல்வம் சேரும், அடுத்து நல்ல ஒரு நன்மையான உயரமான இடத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது திண்ணம். அடுத்ததான் வந்து மகர ராசி. ஓகே, மகர ராசிக்காரங்களுக்கு நிதி நெருக்கடி தீர, அடுத்து வருமானம் உயர, வளமான வாழ்க்கை வாழ. எனக்கு வந்து பண கஷ்டம் நிறையா இருக்குது, கடன் நிறையா இருக்குது, அந்த கடன் தீரணும், எனக்கு இன்கம் நிறையா வேணும் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமாருக்கு எள்ளுருண்டை நெய்வேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு எள்ளுருண்டை பிரசாதமாக தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும். நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா ஹேரம்ப கணபதி. அவருடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அவர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கும்பிட்டுக்கோங்க, உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். அடுத்த வந்து கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பிரச்சனைன்னு பார்த்தா என்னதான் 7.5 சனி முடிவுக்கு வந்துட்டாலுமே இன்னும் பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு தீரலை. அப்போ அந்த பிரச்சனை தீர, கேவலம் நீங்கி, கடன் நீங்கி, நற்பெயர் பெறவும், அடுத்து எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது அது தீரவும், அடுத்து பூமி சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்து பூமி லாபம் பெறவும், தாயாதி பகை நீங்கி நல்ல இணக்கமான உறவு, வீட்டிலே வந்து எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையாக தான் இருக்குது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை, அப்போ இனிப்பு கொழுக்கட்டையால் மாலை செய்து, அப்போ கொழுக்கட்டை செஞ்சு அதை கட்டி ஒரு மாலையாக விநாயகர் பெருமானுக்கு சாத்துங்க. ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே தீர்ந்துடும். உங்களுக்கான கணபதி அப்படின்னு பார்த்தா நிர்த கணபதி. அவருடைய ஃபோட்டோ வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி அவரை வழிபாடு செய்யும்போது உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் குவிக்காக சால்வ் ஆகி அதுக்கான வழியை வந்து இந்த விநாயகர் பெருமான் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவார். அடுத்த வந்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லவே தேவையில்லை. எல்லா வகையிலையும் சுற்றி ஆடி பணம், மனம், உடல் அனைத்து பிரச்சனையும் தீர விநாயகர் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று ஜிலேபியை கொண்டு மாலையாக கோர்த்து, அப்போ வந்து மினி ஜிலேபி வாங்கி அதை மாலையாக கட்டி விநாயகர் பெருமானுக்கு மாலை போட்டுருங்க. 1. அடுத்த 2வது ஜிலேபியை பக்தர்களுக்கு பிரசாதமாக தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய அனைத்து பிரச்சனையுமே தீரும் அப்படிங்கிறது. அப்போ 1 ஷார்ட் சொல்யூஷன் ஃபார் மீனராசிக்காரங்க அப்படின்னா ஜிலேபி தான். அப்போ இதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வழிபடக்கூடிய கணபதி அப்படின்னு பார்த்தா மகா கணபதி. அப்போ அவரை நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கும்பிடும்போது உங்களுக்கு வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி. இப்போ ஒரு ராசிக்குமே நீங்கள் வழிபாட்டு முறைகள் சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஜாதகமே தெரியாமல், ராசியே தெரியாமலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான வழிபாடு அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. எனக்கு ராசியே தெரியல அப்படின்னா, இப்போ விநாயகர் பெருமான் வந்து எதுக்கு அதிபதி அப்படின்னா காலம், ஞாலம், மூலம், நேரம், இது அது எல்லாத்துக்குமே அதிபதி விநாயகர் பெருமான் தான். அப்போ ராசியே எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சோன்னா அதுக்கு பேர் தான் மஞ்சள் பிள்ளையார், அரித்ர கணபதி. அப்போ அவரை கும்பிட்டிங்கனாலே போதும். எனக்கு ராசியே தெரிலனா யாரை கும்பிடணும்னா மஞ்சள் பிள்ளையார் கும்பிடுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஓகே சார். இப்போ ஒரு சிலர்லாம் வீட்டில் வந்து சிலையை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வழிபட முடியாமல் போயிருக்கும். ஏன்னா வெளியே இருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து அவங்க மேற்கொள்ளலாம் சார்? ஓகே, இப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதத்தில் அடுத்து இன்னொரு சதுர்த்தி வரும் இல்லைங்களா? அப்போ அந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க, அதுவும் இதே பலனை கொடுக்கும். ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி. அதில் வந்து வளர்பிறையில் இவர் அவதரிச்சிருக்காரு. தேய்பிறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி, அது சம்டைம்ஸ் வந்து ஆடியில் கூட வரும். பட் இதே ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி விட்டோன்னா அதே ஆவணி மாதத்தில் அடுத்து இன்னொரு சதுர்த்தி வரும் இல்லைங்களா? அந்த சதுர்த்தி அன்னைக்கு இதே வழிபாடு செஞ்சாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பலன் கண்டிப்பாக. ரொம்பவே சிறப்பு சார். ஏன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி பிரதி மாதம் வருது. ஸோ ஆவணி மாதத்தையே 2 விநாயகர் சதுர்த்திங்கிறது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ ஒரு ராசிக்குமே வந்து குறிப்பிட்ட விநாயகர் வந்து சொன்னீங்க இல்லைங்களா? இது வந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு குறியீடாக வந்து பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான வெற்றிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓகே, இப்போ வந்து ராசிக்குண்டான கணபதியை நம்ம சொன்னோம். அப்போ அந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வந்து வால்பேப்பரை வச்சுக்கலாம், ஸ்க்ரீன் சேவரை வச்சுக்கலாம், இல்லை ஆஃபீஸில் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வால்பேப்பரை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் பார்க்குற ஒரு ஃபோட்டோ வந்து அந்த விநாயகருடைய ஃபோட்டோ மாட்டிக்கலாம். ஏன்னா விநாயகர் வந்து எளிமையானவர், அவர் எங்கே வேணா இருப்பார், மரத்தடியில் கூட இருப்பார், ரோட்டில் கூட இருப்பார். அப்போ அதனால் அவருக்கு அது இதெல்லாம் தேவையில்லை. அப்போ வந்து ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் ரூமில் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், பர்ஸில் சின்ன ஃபோட்டோவாக பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய, கேதுவின் தடைகளை நீக்கக்கூடிய விநாயகர் தான் அவர். அதை குறியீடாகவும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா
நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், இன்னும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறத நீங்களே வந்து கண்கூட உணர்வீங்க. விநாயகர் அப்படின்னாலே வெற்றி, அதில் கூடுதல் சிறப்பாக இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது மேலும் மேலும் வெற்றி அடையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ விநாயகர் சதுர்த்தி பற்றி ரொம்ப சிறப்பான ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம நேயர்களுக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கான வெற்றியை வந்து அவங்க கண்கூட பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.